ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் புட்டிங் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. கோகோனட் புட்டிங் பண்ணுறதுக்கு நாம் இப்போ 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கோம். ஓடு வரைக்கும் துருவி எடுத்துக்காமல் நல்லா வெள்ளையாக வர மாதிரி மட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நாம் எப்போவும் துருவுற மாதிரி ஓடோட கொஞ்சம் சேர்த்தும் துருவிக்கலாம், ஆனால் புட்டிங் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நாம் தேங்காய் அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நார்மலாக நாம் குடிக்கிற தண்ணி தான், தேங்காய் இருந்த கப்பில் ஊற்றுனதுனால கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நாம் இதை வடிகட்டி வச்சும் வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லைனா சுத்தமான ஒரு துணி விரிச்சும் தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வடிகட்டி வச்சு எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பெரிய வடிகட்டியாக இருந்தால் கூட அதை வச்சு யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் எதுவும் உள்ளே விழுந்துடக்கூடாது, தேங்காய் உள்ளே விழுந்துடாமல் அதுக்கேற்ற மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டோ இல்லைனா இந்த மாதிரி கையால் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டோ வடிகட்டிக்கலாம். இப்போ நாம் அரைச்ச தேங்காயிலேருந்து பால் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு தடவை தேங்காய் பால் எடுத்துகிட்டு கிடைச்ச தேங்காவை திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப இதை முடிஞ்ச அளவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் நாம் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற பாலோட சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதையும் நாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கும்போது எப்படி கைட்டு நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்தோமோ அதே மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம் பிழிஞ்சதுக்கப்புறமா மீதம் இருக்கிற தேங்காயை நாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு வச்சுக்கலாம். இந்த தேங்காவை நாம் தூர போட தேவையில்லை. இதை வச்சு நாம் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஒரு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நாம் 2 வாட்டி எடுத்த தேங்காய் பாலும் இதில் இருக்குது. இப்போ இது கூடவே நாம் சில பொருட்கள் கலந்துக்க போகிறோம். இப்போது நாம் தேங்காய் அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நாம் 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருந்தோம், அதுக்கு 1/2 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்க்குறது இனிப்பு நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். தேங்காவோட இனிப்பு சுவையை பொறுத்து கொஞ்சம் அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால்லேருந்து ஒரு 2 கரண்டி அளவு பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலோட இதையும் சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒயிட் சுகர் இப்போவே கரைஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை, நாம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போதே எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ புட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் எல்லாம் அடியில் போயிருக்கும், அதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து விட்டு பால் எல்லாத்தையும் நல்லா ஊற்றிக்கலாம். அப்புறமா நாம் மிதமான தீயிலையே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பால் சீக்கிரமே திக்காக ஆரம்பிக்கும். அது வரை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் நாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. பால் திரிஞ்சு போகிறதுக்கும் அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காகி வந்திருக்கு. இன்னும் இது நல்லா திக்காகணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னுமே திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நாம் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட கலந்துக்கலாம், ஆனால் ஓரங்கள்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. கரண்டியில் இந்த மாதிரி எடுத்துட்டு கீழே போட்டோன்னாலே தெரியும் நல்லா திக்காக இருக்குது. கரண்டி வச்சு இதில் நடுவில் கோடு போட்டோன்னா உடனே சேராமல் இந்த அளவு கொஞ்சம் மெதுவாக வந்ததுன்னா இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இதை அப்படி சூடாக இருக்கும்போதே
நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரே பவுலில் கூட மாற்றிக்கலாம். நான் இப்போ 2 குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அது 2லையுமே பிரித்து ஊற்றிக்கிறேன். பேன்லேருந்து எல்லாத்தையும் நல்லா வலித்து ஊற்றுனதுக்கப்புறமா பவுலில் இந்த மாதிரி எடுத்து தட்டி விட்டுக்கலாம். சூட்டோடு ஊற்றும்போது தான் இது நல்லா செட் ஆகும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற தேங்காவை இந்த மாதிரி தட்டில் உதுத்து போட்டு வச்சுருந்தேன். இதை டைம் இருந்ததுன்னா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1 ஹவர் டைம் இருந்தது, அதனால் அதை வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை இன்னும் நல்லா ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கிடச்சிரும். இது கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் டைம் இருந்ததுன்னா வெயிலில் வச்சோன்னா கொஞ்சம் இதை வறுக்கிற டைம் கம்மியாகும், ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈரப்பதம் இல்லாத அளவு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நாம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வச்சுருக்கிற தேங்காய்ங்கிறதுனால இதில் ரொம்ப ஈரப்பதம் இருக்காது. வெயிலில் வேறு 1 மணி நேரம் நான் வச்சு எடுத்துருக்கிறதுனால எனக்கு நல்லா காஞ்சே இருக்குது தேங்காய். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடி ஆயிரும். தேங்காய் பால் எடுக்கும்போது நான் இதில் 2 ஏலக்காய் சேர்த்துருந்தேன். அதனால் இதை குருமா வகைகள் செய்கிறதுக்கும் கோகோனட் லட்டு மாதிரி ஸ்வீட்ஸு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் ஏலக்காய் போடாமல் அரைச்சிருந்தோன்னா எல்லா வகையான குழம்பு வகைகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா தான் இதை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ தனித்தனியாக சின்ன சின்ன பேக்கெட் போட்டு வச்சோன்னா அது பாட்டுக்கு 2-3 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். அப்புறமா நாம் தேங்காயில் வெளியில் உள்ள ஓடு இல்லாமல் உள்ள வெள்ளை பகுதியை மட்டும் துருவி எடுத்துருக்கிறதுனால நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கூட வச்சு வறுத்துக்கலாம். ஆனால் தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகி தீஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நாம் லோ ஃப்ளேமே அப்பப்போ மாற்றி வச்சு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காவை எடுத்து போட்டோம்னாலே தெரியும் நல்லா உதிரியாக விழுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. கையிலையும் எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். தேங்காய் நிறையா இருக்குது, அதோட சக்கை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அதை தூர போட்டுடலாம். இல்லை தேங்காவை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவசரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் இல்லாத நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் கம்மியான அளவில் தான் எடுத்ததுனால கோகோனட் பவுடரும் நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. நீங்கள் நிறைய தேங்காய் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடருமே நிறையா கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு. நமக்கு புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன பிளேட் வச்சு அது மேலே ஒரு இலை வச்சு அதில் இதை கவுத்தி தட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நாம் எடுத்து பார்த்து வரலன்னா லைட்டாக ஓரங்களை மட்டும் கத்தியால் எடுத்து விட்டுட்டு அப்புறமா இலையில் இப்படி வச்சோன்னா புட்டிங் நமக்கு வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலில் இருக்கதையும் எடுத்துக்கலாம். விரல் வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டாலே ஈஸியாக வெளியில் வந்துடும். நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி சாப்பிடவே சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கோகோனட் புட்டிங் மேலே கொஞ்சம் பிஸ்தா எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இன்னொரு புட்டிங் மேலே மாதுளம்பழ விதைகள் வச்சுருக்கேன். ஸ்பூன் வச்சு எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சாஃப்டான கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே